யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். கருத்தாய் நாம் இந்த காரியங்களை தியானிப்போம். நாம் அறிக்கையிடுவதன் மூலமாய் நம்முடைய பாவத்தை மறைக்காமல் ஒளிக்காமல் ஒத்துக்கொண்டு அதை அறிக்கையிட வேண்டிய ஒரு இடத்தில் நாம் அறிக்கையிட்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அடுத்ததாக நாம் ஸ்தோத்திர பலியிடுவதன் மூலமாய் நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாம் தியானித்தோம். இந்த காலையில் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். fruitfulness, much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுவோமா? 8ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போமா? எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். 4 தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். 1, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமையும், பிலிப்பியர் 1:10, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாயிருங்கள். இங்க வாசிக்கிறோம். யாரால் வருகிற? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள். அது என்ன ஆகுமா? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் தேவனுக்கு மகிமை உண்டாகும், தேவனுக்கு துதி உண்டாகும், தேவனுக்கு மகிமை உண்டாகும். 1. இதனால இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதாவுக்கு பிதா மகிமைப்படுவார். அப்படின்னா தேவனுக்கு, என் பிதாவாகிய தேவனுக்கு எப்ப மகிமை உண்டாகும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள். ஓகே, கொலேசியருக்கு எழுதின நிருபம், அதுக்கு அடுத்த புஸ்தகம் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, ஏதோ ஒரு வித இல்ல, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? இதுல தேவனுக்கு எது பிரியம், கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்னா சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை நாம் தரணும், நீதியின் கனிகளை நாம் கொடுக்கணும். இந்த கனிகள், இந்த நீதியின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையில நிறைய என்ன செய்யணும்? பெருகணும். நான் மிகுந்த கனி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி என்ன நீதி? இல்ல சுயநீதி அல்ல. சுயநீதியினால் யாருக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னா எனக்கு தான் மகிமை உண்டாகும். சுயநீதியினால் எனக்கு மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதினால் மூலம் வருகிற நீதியால் தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அங்க மேன்மை போராட்டவே கூடாது. ஓகே, நாம் அந்த நீதியின் கனி என்னங்கிறத அப்போஸ்தலர் நடபடிகள் மலைப்பிரசங்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீதியை குறித்து சொன்னார். நீதியின் கனிகள் அப்படின்னா இங்க வரோம். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத பாரகருடைய நீதி, பரிசேயருடைய நீதி அப்படின்னா வெளியரங்கமான நீதி, பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குவது.
நான் அதிகமாக இதெல்லாம் நம்ம சபையில் நாம் அதிகமாக கேட்டிருக்கோம். நான் அதிகமாக ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, 20ஆம் வசனம். பரிசேயர் என்பவருடைய நீதி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியணும். பரிசேயருடைய நீதினா என்ன அப்படின்னா, பரிசேயருடைய நீதி அப்படின்னா வெளியரங்கமான பரிசுத்தம், வெளியரங்கமான நீதி. மனுஷர்களுக்கு முன்பாக வெளியரங்கமா, யோக்கியமா, நல்லவளை போல, நீதிமான போல காண்பிக்கிறது. பாத்திரத்தினுடைய உட்புறத்துள்ளர விஷயம் ஒன்றும் கிடையாது. இதான் பரிசேயருடைய நீதி. வெளியில ஒன்று இருக்கும், உள்ளார ஒன்று இருக்கார். பாத்திரத்தினுடைய உட்புறம் கொள்ளையினாலும் பொருளாசினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கும், வெளியில ஒரு ஷோ இருக்கும். இதுதான் பரிசேயருடைய நீதி. ஆண்டவர் சொன்னார், இந்த நீதி உடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள் நீங்க என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். அப்ப கீழே அப்படி சொல்லிட்டு உதாரணம் சொல்லுகிறார் பாருங்க. எது நீதி? பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும் அப்படின்னா 22ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் நீதியின் கனிகள். தன் சகோதரனை கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். முட்டாள், மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். கோபத்திலிருந்து வரக்கூடியதான சில வார்த்தைகள், கோபத்திலிருந்து வரக்கூடிய சில பதறி காரியங்களை பேசுறது, தலகால் புரியாம பேசுறது, பதறி பேசுறது, இதெல்லாம் அப்படி கோபப்படாமல் இருக்கிற நீதி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி. கீழே இதெல்லாம் கீழே பார்ப்போம். 27ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப கண்கள்ல மோக இச்சையோடு, மோக இச்சை இல்லாத கண்கள், இச்சை இல்லாமல் இருக்கிறது நீதி. இது யார் மூலமாய் வரும்? சவுண்டா? இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும். தேவனுடைய கிருபையினால் வரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் உண்டாகும் தேவ நீதி. என்னது? உன் கண்களால் சவுண்டா இச்சையாமல் இருக்கிறது. ஒரு ஸ்திரீயை ஒரு இச்சையோடு நோக்காமல் இருக்கிறது. எப்ப? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதினால் உண்டான நீதி, அவருடைய கிருபையினால் உண்டாகும் நீதி. அல்லது கீழே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் கீழே 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமை. இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் வருகிற தேவ நீதி. உள்ளதை உள்ளதென்றும். கீழே 39ஆம் வசனம். தீமையோடு எதிர்த்து நிற்காமல் இருப்பது, தீமையோடு எதிர்த்து நிற்காமல் இருப்பது, வழக்காடாமல் இருக்கிறது, பலவந்தம் பண்ணாமல் இருக்கிறது தேவ நீதி, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி. இன்னும் கீழே சொல்லுவோமானால் 44ஆம் வசனம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் தேவ நீதி. ஆமென். அப்ப இந்த நீதியின் கனிகள்ல தான் நீங்களும் நான் என்னவா இருக்கணுமா? பெருகணுமா? ஆமென். இந்த கனிகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பெருகணும். நீதியின் கனிகள், இயேசு கிறிஸ்துவினால் வரும் நீதியின் கனிகள் நம்மளுக்கு உண்டாகி அது பெருகணும். அவருடைய கிருபையினால், அவரை விசுவாசிக்கிறதுனால், அவருடைய கிருபையினால் இவைகள் நம்மளுடைய வாழ்க்கையில பெருகும். அதுல நாம் எல்லாத்தையும் எடுக்க வேண்டாம், ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். மோசே குறித்தும் இயேசுவை குறித்து நாம் பார்ப்போம். பாருங்க, விசேஷமாய் கோபம் கொள்ளாதபடிக்கு மனத்தாழ்மையாய் சாந்தமாய். கோபம் துர்க்குணம். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி சாந்தம். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஒரு நீதியின் கனி சாந்தம். வழக்காடாமல் இருக்கிறது, தர்க்கிக்காமல் இருக்கிறது, சண்டை செய்யாமல் இருக்கிறது, கோபப்படாமல் இருக்கிறது. இந்த கனி நிறைய கனி இல்லை, ஒரு கனி சொல்றேன். இந்த வசனத்தை எடுத்து வச்சுங்க பார்ப்போம். சங்கீதம் 106வது சங்கீதம்
சங்கீதம் 106வது சங்கீதம். இவர்களெல்லாம் இந்த காலையிலே இயேசுவின் சீஷன் யார், மோசேயின் சீஷன் யாருங்கிறத சொல்லிடுறேன். மோசேயினுடைய சீஷனா அல்லது இயேசுவினுடைய சீஷனா, பழைய ஏற்பாட்டு விசுவாசியா அல்லது புதிய ஏற்பாட்டினுடைய சீஷனாங்கிறத நாம் பார்ப்போமே. சங்கீதம் 106வது சங்கீதம் 32 வசனம் நிறுத்தி நிதானமா பார்ப்போம். சங்கீதம் 106:32. மேரிபாவின் தண்ணீரிடத்தில் மோசேக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். மோசேக்கு என்னது, கொஞ்சம் கோபம் இல்லை, எவ்வளவு கடும் கோபம் மூட்டினார்கள். ஜனங்களின் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. ஜனங்கள் அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினதுனாலே, ஜனங்கள் அவனுடைய ஆவியை உசுப்பி விட்டதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, he spoke rashly. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல he spoke foolishly, மதியினமாய் பேசினான். exploded, வெடிச்சிட்டான். வெடிச்சிட்டான். கோபம் மோசேயின் இடத்திலிருந்து வெடித்தது. ஃபூலிஷாக பேசினான், ரேஷ்ல, வேகமாய். he lost his temper, அவனுடைய நிதானத்தை இழந்துட்டான். யாருங்க? மோசே. சாதாரண ஆளா? மோசே சாதாரண ஆளா? அவனுக்கு ஏற்கனவே ஒரு ரெக்கார்டு இருக்கு. என்ன ரெக்கார்டு சொல்லுங்க அப்போ? அவனை போல பூமியில் சாந்த குணம் உள்ளவன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு ரெக்கார்டு இருக்கு. நேற்றைய ரெக்கார்டு எனக்கு இன்னைக்கு கேரண்டி கிடையாது. கவனிச்சுக்கிட்டீங்களா? நேற்றைய ரெக்கார்டு எனக்கு இன்னைக்கு என்ன கிடையாது, கேரண்டி கிடையாது. நேற்றைய தினம் சாந்தமுள்ள சகோதரன், நேற்றைய தினம் சாந்தமுள்ள ஒரு சகோதரி, கோபப்படாத சகோதரி, அது நேற்றைய ரெக்கார்டு. இன்னைக்கு நான் தேவனுடைய கிருபையை நான் சார்ந்திருக்கணும். இன்னைக்கு நான் தேவனுடைய முகத்தை பார்க்கணும், தேவனுடைய கிருபையை நான் தாங்கணும். நேற்றைய ரெக்கார்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் வண்டி ஓட்டக்கூடாது. ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய கிருபை எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் எந்த சமயத்தில் நான் விழுந்துருவேன். பழைய ரெக்கார்டு. அவனை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை. ஆனா இப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்க பாருங்க. 32 வசனம், கடும் கோபம் மூட்டினார்கள். 33 வசனம், அவன் ஆவியை விசனப்படுத்தினார்கள், அவனுக்கு எரிச்சல் மூட்டினார்கள். அவனுடைய ஆவியை எரிச்சல் மூட்டினார்கள், கடும் கோபம் மூட்டினார்கள். அவன் என்ன செஞ்சான் சொல்லுங்க அப்போ? தன் உதடுகளினால் பதறி பேசினான். ஓகே, நம்பர் 1 இதான் மோசே. இது மோசே. மோசேக்கு இன்னொரு ரெக்கார்டு இருக்கு, அதையும் பார்த்துக்கோ. மோசேக்கு இன்னொரு ரெக்கார்டு. உபாகம புஸ்தகம், உபாகமம் 3ஆம் அதிகாரம். உபாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறார் மோசே. ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறார். 23ஆம் வசனத்தில், அக்காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். 25ஆம் வசனம், நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள நல்ல தேசத்தையும் நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். 26ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரோ, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்களா? யார் நிமித்தம்? யார் நிமித்தம்? உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும் இனிமேல் இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்படின்னா. யார ஒரு வார்த்தை சொல்லிட்டார் சொல்லுங்க ஆகும். யார் நிமித்தம்? யார? நம்ம பாஷையில பேசணும்னா, இவ்வளவு தூரம் உங்களை வழி நடத்தி வந்தேன், 40 வருஷம் அந்த வனாந்திரத்துல இருந்து வழி நடத்தினேன், அவ்வளோ பாடுபட்டேன், நான் போகணும்னு விரும்பினேன்,
உங்களால் நான் என்ன செய்ய முடியல? உங்களால் நான் போக முடியல. உங்கள் நிமித்தம், உன் நிமித்தம் என் தேவன் எனக்கு செவி கொடுக்கல, என் மேல கோபப்பட்டார். உன்னால தேவன் எனக்கு செவி கொடுக்கல, உன் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டார். உன் நிமித்தம் நான் வாக்குத்தத்தம் பண்ண கானானுக்கு நான் போக முடியல. யார் நிமித்தம்? உன் நிமித்தம். எங்க வச்சுக்கிட்டார் அப்படின்னா உள்ளாரே வச்சுக்கிட்டே இருந்தார். அதை யார் நிமித்தமாய்? என் சீட்டு கிழிஞ்சதுக்கு காரணம் என்ன உள்ளார வானானுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது யார் நிமித்தமாய்? உன் நிமித்தமாய். நல்லா கவனிங்களேன். அது உண்மையா அப்படின்னு கேட்டா எஸ், பாதி உண்மை. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள். நம்ம மத்தியில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா திரளான பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒன்று மோசே குறித்ததான சத்தியம் என்ன அப்படின்னா, எரிச்சல் முட்டினாங்க, விசனப்படுத்தினாங்க, கோபம் முட்டினாங்க. இவர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்புறம் எரிச்சல் முட்டினா, அப்புறம் கோபம் முட்டினா, அப்புறம் விசனப்படுத்தினா, அப்புறம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? அவர் கோபப்படணும்ல. ஏங்க, அவன் எரிச்சல் மூட்டுறாங்க, கடும் கோபம் மூட்டுறாங்க, விசனப்படுத்துறாங்க. அப்புறம் எப்படி நான் கோபப்படாம இருக்க முடியும்? கோபப்பட்டேன், நான் போக மாட்டேன். அவன் கோபம் ஊட்டினா அதனால நான் பதறி பேசினேன், அவன் எரிச்சல் ஊட்டினா அதனால நான் பதறி பேசினேன், அவன் விசனப்படுத்தினா அதனால. இவெல்லாம் யார் சொல்லுங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாரு? மோசே. இதெல்லாம் மோசே. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மோசே என்ன சொல்லுவார்னா, ஓகே, ஆண்டவர் நீ கோபப்பட்டது தப்புன்னு சொல்லிட்டார், நீ ஏன் அப்படி கோபப்பட்ட, ஏன் அவிசுவாசப்பட்ட, ஏன் என்ன விசுவாசிக்கலன்னு சொல்லிட்டார் அப்படின்னா, அதுக்கு ரீசன் யார் தெரியுங்களா? அப்பயும் யாரு தான்? யாரால தான்? உன்னாலதான். உன்னாலதான் அப்படி போயிடுச்சு. இந்த பாடத்தை இன்னும் படிச்சுக்க முடியல. ஜீசஸ் வருவோமா? ஏசாயா 53:7. ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 53:7. யார் ரட்சகனாய் மாற முடியும் அப்படின்னா, இவர்கள் தான் ரட்சகர்களாக மாற முடியும். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஓகே, இப்ப முதல்ல நெருக்கத்தில் இருந்த மனுஷன் ஒருத்தர் யாரு? இப்போ முதல்ல ஒருத்தர் பார்த்தோமே, யாரு? அவர் நெருக்கப்பட்டார். நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். தன் வாயினால் எப்படி பேசினார்? பதறி பேசினார். இங்க ஒருத்தர் இருக்கார் பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் வாயை என்ன செய்யல? சொல்லுங்க. வாயை திறக்கல. அடுத்தது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். சொல்லுங்க, நாம் யாருடைய சீஷர்கள்? சொல்லுங்க. சவுண்ட்ல பாத்தீங்களா? போது கடந்த நாட்கள் ஆண்டவரே நான் மோசேயின் சீஷனா இருந்தது போதும், முடிச்சிருங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க. இதுக்கு நம்மளுடைய சுய பலத்தால் முடியாது. நீ காலையில் கேட்டது போல சுய பலத்தால் முடியாது. ஆண்டவரே எனக்கு கிருபை வேணும். என்னை ஜனங்கள் எரிச்சல் மூட்டுறப்ப, என்னை கோபம் ஊட்டுறப்ப, என்னை ஆவியை விசனப்படுத்துறப்ப, நான் பதிலுக்கு பதில் பேச நான் துணிறேன், என் வாய் துடிக்குது. முடிச்சதுக்கு அப்புறமும் சாதிக்கிறேன், நியாயப்படுத்துறேன். அப்புறம் இப்படி பேசினா, அப்புறம் இப்படி செஞ்சானா, ஐயோ இயேசு ஏன் பார்க்கலங்கிறேன். இயேசு ஏன் பார்க்கல? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டிருக்கும் வாயை திறக்கலையே. அவர் பதிலுக்கு பதில் பேசலையே. நம்ம சரிக்கு சரி நிக்கிறோம் அப்படின்னா சம்வேர் நாம் என்ன இயேசுனுடைய அந்த கிருபையின் பிரமாணத்துக்கு நான் வரல. நம்ம கிருபையின் ஜீவிதத்துக்கு வரல, ஆவியின் பிரமாணத்துக்கு நான் வரல. நாம் தோற்கடிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கை இது என்னவா இருக்கு அப்படின்னா, சிலருக்கு பெரிய பர்வதமா இருக்கிறது. சவுர் சொல்லிட்டு போனது, பெரிய பர்வதம் சம பூமி ஆகும் தேவனுக்கு முன்பாக. ஆமென்.
செருபாபேலே உனக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக சமபூமி அதெல்லாம் தாழ்த்தப்படும். மலைகள் குன்றுகள் எல்லாம் என்னவாகும் சொல்லுங்க, தாழ்த்தப்படும். ஆனால் பிரச்சனை எங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். நாம் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1075வது பக்கம், 1075வது பக்கம், யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1075வது பக்கம் 9ஆம் வசனத்துல எல்லாரும் எடுங்க இந்த வசனத்தை. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ இந்த ஆமணக்கு செடியின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோன்னு கேட்டுக்கிறார். முதல்ல கேட்கிறார், இஸ் இட் ரைட்? நீ இந்த ஆமணக்கு நிமித்தம், இந்த தென்னை மரத்தின் நிமித்தம், இந்த மாமரத்தின் நிமித்தம், இந்த வயல் வரப்பின் நிமித்தம், இந்த 500 ரூபா 100 ரூபா 50 ரூபா இந்த கொடுக்கல் வாங்கல் நிமித்தம் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? அண்ணா அடிச்சாம் பாருங்க. என்னது சாவர வரைக்கும் இந்த ஆமணக்குக்காக, இந்த தேங்காய்க்கும் மாங்காய்க்கும் பட்டாணி சுண்டலுக்காக நான் சாவர வரைக்கும் என்னவா இருப்பேன் சொல்லுங்க. அப்போ நான் எரிச்சலா இருப்பேன். ஓகே, அவருடைய வாழ்க்கையில எது அப்படியே நிற்கும்? பர்வதம் பர்வதமாவே இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, நீ இந்த ஒண்ணு இல்லாத இந்த ஆமணக்குக்காக நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுன்ட்டான் பாருங்க. சிலர்லாம் வைராக்கியமா நல்லதுதாங்கிறான். நல்லது, இந்த காரியத்துக்காக நான் இப்படி இருக்கிறது நல்லது. அவங்க சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் நான் மரண பரியந்தான் அவங்கள மூஞ்சில முகத்துல முழிக்காம இருக்குது நல்லது. நல்லா ஸ்ட்ராங். அப்ப அந்த வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கல்ல. துக்கம். இவருடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ மலைகள் குன்றுகள் எல்லாம் என்ன இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு சமபூமி ஆகுறது. பிரியமானவர்களே, வயசு போயிட்டே இருக்கு, வருஷங்கள் ஓடிட்டே இருக்கு. வேண்டாம், எல்லாம் சமபூமி ஆகட்டும். எல்லா பர்வதங்களும், எல்லா மேட்டிமை, எல்லா பெருமை, எல்லா அகங்காரம், எல்லா ஆணவம், எல்லா கோபம், எரிச்சல் எல்லாம் சமபூமி ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவினால் அது ஆகும். தேவனுடைய கிருபையினால் ஆகும். தேவன் கேட்பார், இஸ் இட் குட்? எஸ் அப்படி சொல்லுவோம். அப்படின்னா ஓகே, அது அப்படியே இருக்கும். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நான் தப்பு பண்ணிட்டேன். சாதாரண ஒரு ஒன்றை நான் சமாச்சாரத்துக்காக, ஒரு அற்ப காரியத்துக்காக, இந்த ஆமணக்குக்காக நான் எரிச்சலா இருந்துட்டேனே. சாதாரண இந்த மாங்காய் தேங்காய்க்காக இப்படி போயிட்டேனே. வெக்கப்பட வேண்டாம், நம்மே பார்த்து வெக்கப்பட வேண்டாம். இந்த 100க்கும் 500க்கும் அற்பமாயிட்டனே, ரோட்ல நின்னுட்டனே, சரிக்கு சரி பேசிட்டனே, இப்படி கோவப்பட்டனே. ஜனங்கள் சொல்லட்டும், ஜனங்கள் பேசட்டும். இதுக்கே இப்படி தாங்குதுன்னா அப்புறம் இயேசுவினுடைய ஹைட் எங்க இருக்கு? ஏசாயா 53, ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்கு பாருங்க. இந்த 12வது வசனத்தில், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 12ஆம் வசனத்தில் கீழேந்து வாசிக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கீழ்பாகத்திலிருந்து போகணும். அநேகரை உனக்கு நான் பங்கா கொடுப்பேன். நல்ல வாக்குத்தத்தம் பாருங்க. அநேகரை ரட்சிக்கப்படாத, முதல்ல அநேகரை வேண்டாம், முதல்ல உன் வீட்டுல ரட்சிக்கப்படாது இருக்கிற உன்னுடைய புருஷனை, ரட்சிக்கப்படாது இருக்கிற உன்னுடைய மனைவியை, இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கிற முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை உனக்கு பங்காய், உனக்கு நான் கொள்ளையாக உனக்கு நான் கொடுப்பேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். இது எப்படி சாத்தியம்? இந்த ப்ராமிஸ் எப்ப நமக்கு பங்கா தேவன் கொடுப்பார்? அதுக்கு மேல என்னன்னா 4 ஸ்டெப்ஸ் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்பர் 1, நீ
தவறாய் புரிந்து கொள்ளப்படும் பொழுது, உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, உன்னை நெருக்கும் பொழுது, உன்னை ஒடுக்கும் பொழுது, உன்னை இல்லாது பொல்லாதெல்லாம் அவதூறாய் உன்னை பேசும் பொழுது, உன் மேல கதை கட்டும் பொழுது, உன் ஆத்துமா படாத பாடுபடுது. ஆத்துமா கேட்கணும், கேட்டுறணும், 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 கேட்டுறணும். எப்படி பேசலாம், எப்படி, ஏது, என்ன, எவ்வளவு, அப்படி இல்லையே, அது இப்படி இல்லையே அப்படின்னு ஆத்துமா அப்படியே கொந்தளிக்குது. அதை முதல்ல மரணத்துல ஊத்து. நம்பர் 1, பாடுபடுற உன்னுடைய ஆத்துமாவை கேட்டுறணும், 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 கேட்டுறணும் தவிக்குது கடந்துகிட்டு, மரணத்துல ஊத்து. 1. 2, நீ தவறாகவே புரிந்து கொள்ளப்படு, அக்கிரமக்காரர்களில் ஒருவராகவே எண்ணப்பட்டு. திருட்டு பட்டம் கட்டிட்டாங்களா, வாங்கிக்க. ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா, வாங்கிக்க. செய்யாத ஒண்ணு செஞ்சதா சொல்லிட்டாங்களா, அப்படியே ஆகட்டும், மாறுத்திரம் பேசாத. அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்படு. 2. 3, அவருடைய பாவத்தை நீ சுமந்துக. 3, அவருடைய பாவத்தை நீ சுமந்துரு, நீ சுமந்துக. இயேசு உன் பாவத்தை சுமந்தார், நீ அவருடைய பாவத்தை சுமந்துக. 3. 4, அவர்களுக்காக வேண்டிக்கொள். அவர்களுக்காக வேண்டிக்கொள். பா, ரிசல்ட் என்ன அப்படின்னா, பங்கா கொடுத்துறேங்கிறார். உனக்கு பங்கா கொடுத்துறேன், உனக்கு கொடுத்துறேன். கொள்ளையடி, நீ அவர்களுக்கு கொள்ளையா உங்க பங்கா கொடுக்கிறேன். 4 ஸ்டெப். அப்பதான் 5வது ப்ராமிஸ். 1 2 3 4 5 ப்ராமிஸ். ஏன் 5 ப்ராமிஸ் நமக்கு கைக்குள்ள, ஏன் நமக்கு நிறைவேறல, ஏன் அந்த பலன் கிடைக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லயே நான் முடிச்சிட்டோம். ஆத்மா கொந்தளிக்கிறப்ப சரிக்கு சரி, சரிக்கு சரி நின்னு, எப்படி, ஏன், யாரை வச்சு என்ன சொன்ன, ரூபகாரம் பண்ணாம விடமாட்டேன். உன்னை ரூபகாரம் பண்ணாம விடமாட்டேன், ப்ரூவ் பண்ணா விடமாட்டேன், நான் சரிங்கிறத நிரூபிக்காம விடமாட்டேன். ஆத்மா கொந்தளிக்குது. அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் என்றதுக்கு நோ. என்ன, எப்படி நீ அக்கிரமக்காரன் சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? அவருடைய பாவத்தை சுமக்க தெரியல, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள தெரியல, ரிசல்ட் 0. பாருங்க, மோசே எங்க இருக்கார், ஜீசஸ் எங்க இருக்கார் பாருங்க. அருமையானவர்களே, நாம் மோசையின் சீஷர்களா இருக்க வேண்டாம், நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களா இருப்போம். நீதியின் கனி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதினால் உண்டான, நம்மளுடைய பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதும் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான, கிருபையினால் உண்டாகிறதுமான இந்த நீதியின் கனி உடையவர்களாய் தேவனுக்கு நாம் மகிமை கொண்டு வருவோம். காலத்துக்கும் நான் எரிச்சல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல வேண்டாம், மனம் திரும்புவோம். அங்க ஏகப்பட்ட கனிகள் இருக்கு, அதெல்லாம் தியானிங்க. ஓகே, நற்கிரியைகள் ஒரு 10 நிமிஷம். நற்கிரியைகளுமாகிய சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனியை தந்து நாம் தேவனுக்கு நாம் மகிமையை கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கிருபையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். முதல்ல எங்க, நாசரேத்தூரில். முதல்ல நாசரேத்தூரில் 30 ஆண்டுகளாய் நாசரேத்தூரில் அவர் எங்க இருந்தார்? தன்னுடைய கிராமத்தில் அவர் சுற்றித் திரிந்தார். எப்படி நாசரேத்தில் சுற்றித் திரிந்தார்? 3 வருஷத்தில் அவருடைய ஊழிய நாட்களில் கலிலேயா யூதேயாவில் சுற்றித் திரிந்தது 10ல் 1 பங்கு தான். 10ல் 1 பங்கு. ஆனால் அவர் நாசரேத்தூரில் 30 ஆண்டுகள் நாசரேத்தூர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இதான் நற்கிரியை, நற்கிரியை, நற்கனி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய சொல்லலாம். உதாரணமா ஒன்று சொல்றேன். யோவானை குறித்த
மிக்கேல்பட்டியில் இருக்கக்கூடியதான நம்முடைய இளைய யோவானை குறித்ததான ஒரு சாட்சி. உதாரணத்துக்காக சொல்றேன், நீங்களும் அந்த சாட்சியோடலாம் இருப்பீங்க. அவருடைய அவங்களை குறித்ததான டெஸ்டிமனி. அந்த வீட்டில் அவர் 2 வருஷம் இருந்திருக்காரு போல இருக்கு, வாடகை வீட்டில். தான் இருக்கிற வாடகை வீட்டில் 2 வருஷமா அந்த வீட்டில் இருக்கிறார். நாசரேத்தூரில் அப்படி நன்மை செய்கிறவராய், நாம் இருக்கிற இடத்துல நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். இப்ப ரேஷன் கடைக்கு போகணும்னு வச்சுங்க, அவங்க வயோதிக பெற்றோர் ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்க ஏஜ்டு பீப்புள். ரேஷன் கடைக்கு தான் போகும் பொழுது, பொதுவா மிக்கேல்பட்டி பாஷையிலே சொல்றேன் நான், அவர் இப்படி சொன்னாரா இல்லையா, மிக்கேல்பட்டி பாஷையில ஆஞ்சா என்னதுங்க, ஆஞ்சா அண்ணன். ஆஞ்சா அண்ணன் எந்த ஊர் சொல்லுங்க பார்ப்போம், எந்த ஊர்? ஆஞ்சா அண்ணன் என்ன? அப்பா ஆஞ்சா. ரோமன் கேத்தலிக் பாஷையில ஆஞ்சா அப்படின்னா அஞ்சா அஞ்சா. அதெல்லாம் மிக்கேல்பட்டி பாஷையிலே சொல்றேன். ஆஞ்சா நான் ரேஷன் கடைக்கு போறேன் ஆஞ்சா, உங்களுக்கு ஏதாவது ரேஷன் கார்டு வாங்கிட்டு வரணுமா ஆஞ்சா அப்படின்னா, ஆமாப்பா அப்படின்னா ரேஷன் கார்டை கொடுத்துட்டு 4 ஜாமான் வாங்கிட்டு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சான்னு. சிம்பிள் ஆக்ட், சிம்பிள் ஆக்ட். முடிஞ்சு போச்சு, அவர் ஜெயிச்சாச்சு. எது செய்யறதுனால? நற்கிரியை. வயசானவங்க ரேஷன் கடைக்கு எடுத்து போட்டு போக முடியாது. திடீர்னு ஒன்று கோதுமை போடுவான், திடீர்னு ஒன்று எண்ணெய் கொடுப்பான், திடீர்னு ஒன்று பருப்பு கொடுப்பான், திடீர்னு போகணும், யார் ஆள் இருக்காது. அஞ்சா நான் போயிட்டு வரவா, வாங்கிட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. கார்டியல் லவ் ரிலேஷன்ஷிப். ஏது பிரச்சனை? நற்கிரியை, நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிதல். அப்போஸ்தலர் 9 ஒரு காரியத்தை பார்க்கணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னால அப்போஸ்தலர் 10, அப்போஸ்தலர் 9 36 வசனத்தில் வாசிக்கிறோம். 36. டியர் சிஸ்டர்ஸ் கவனிங்க, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில துர்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் ஒரு என்னது, அவள் ஒரு ஏழையா இருக்கலாம். துர்கால் என்னும் ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்தார்கள். ஓகே, பேதுரு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. 39 வசனம். பேதுரு எழுந்து அவருடனே கூட போனான். அவள் இருந்த மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது துர்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ நின்று அழுது கொண்டிருந்தார்கள். இந்த ஏழையான அவள் விதவையா, அவளை குறித்து அதிகம் அப்படி சொல்லப்படலை. ஒரு ஏழையான விதவை என்னன்னு நினைக்கிறேன். ஓகே, அவள் கையில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பெரிய எஸ்டேட் எல்லாம் கிடையாது, ஊசி நூல். துர்கால்ட்ட என்ன இருக்கு? துர்கால்ட்ட ஒரு ஊசி நூல் இருக்கு. அந்த ஊசி நூலை வச்சு விதவைகள் எல்லாரும், நம் மத்தியில் உள்ள திருச்சபையில் உள்ள விதவைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? அவர்கள் மேல் கரிசனையா இருக்கமா? அவர்களை விசாரிக்கிறோமா? அவங்களுடைய சாப்பாடு, அவருடைய ஆகாரம், அவருடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற விதம், do you have any thought? துர்காலுக்கு ஒரு சிந்தை இருந்துச்சு பாருங்க. நாம் சாப்பிடும் பொழுதே, நாம் ஒரு பிரியாணி சாப்பிடும் பொழுதே, we must come across the thought, நமக்கு அருகாமையில் இருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு டேடி கிடையாது, வருவாய் இல்லை, படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, வயசுல வந்த பிள்ளைகள் இருக்காங்க, நமக்கு எல்லாம் சகலம் இருக்கு. நீங்க குற்ற உணர்வு அடையிறதுக்காக சொல்ல வரல, வரக்கூடிய நாட்கள் சிந்திங்க. have a thought about them. துர்கால் விதவைகள் மேல் கரிசனையா இருந்திருக்கா பாருங்க. துர்கால் ஒரு ஊசி நூல், அவர்களுக்காக செய்திருந்த அங்கி, வஸ்திரம், குல்லா, என்னென்னலாம் எடுத்து அவங்க எல்லாம் கொடுத்தவர்களாம் ஆசீர்வதிக்கிறப்ப, இவள் மரித்தால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா,
எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அவள் தேவன் உயிரோடு என்ன 41 வசனம், அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களை விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவர்களா அவளுக்கு முன்பாக நிறுத்தினான். அப்பா சொல்லுவான். சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து. எஸ் சிஸ்டர் ஜோதி, இப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் சபையில பேர் சொல்லி நாம் உற்சாகப்படுத்துகிறோம். சிஸ்டர் ஹாஸ்பிட்டலைஸ்ட், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலைஸ், பெரம்பலூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலைஸ். ஓகே, கூட இருக்கிறது அதுக்கு பின்னால எவ்வளோ ஒருத்தவங்களுக்கு செய்யறதுக்கு பின்னால் நற்கிரியை ஒருத்தர் ஒன்னா செய்ய முடியும், ஒருத்தர் இன்னொரு காரியத்தை செய்ய முடியும், ஒருத்தர் இன்னொரு காரியத்தை செய்ய முடியும். யார் எதெல்லாம் செய்வோமோ, நான் ஆகாயத்தில் செலவு பண்ணல. நோ, இட்ஸ் நாட் தியரி எல்லாம் கிடையாது. ஒருவன் குத்துயிரும் குலையுருமாய் ஒருத்தன் எரிக்கோ போற வழியில கல்லர்களால் அடிபட்டு கிடந்தான். விலகி போனான். ஒரு நல்ல சமாரியன் பார்த்து டயத்தை செலவு பண்ணி அவனுடைய பிரயாணம் கட்டாயிடுச்சு பாருங்க. அவனுடைய பிரயாணம் பாதியிலே கட்டு. அவன் எங்க போகணுமோ தெரியல. அவனுடைய பிரயாணம் கட்டு. அவனுடைய கார்ல ஏத்தி போட்டு, அவனுடைய சுய வாகனத்தில், அவனுடைய கார்ல, அவனுடைய 2 வீலர்ல அவனை ஏத்தி அவனை கொண்டு போய் சத்திரத்துல கொடுத்து 2 காசை கொடுத்து அவனை விசாரிச்சு, நற்கிரியை, நான் வியாதிப்பட்டேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். எஸ், வஸ்திரம் இல்லாதிருந்த விதவைகளுக்கு தொற்கால் வஸ்திரத்தை கொடுத்தால், அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறப்ப நல்ல சமாரியன் ஹாஸ்பிட்டல்ல போய் விசிட் செய்தான். இப்படி சின்னஞ்சிறியவர்களாகியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவனுடைய அன்பு பகிர்ந்து கொள்வோம். இப்படிப்பட்ட கனிகளில் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். ஆமென். நமக்கு இதெல்லாம் தூரமா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, பிராக்டிகலா எனக்கு கொண்டு வந்துருங்க. பை திஸ் வே இப்படியாக மிகுந்த கனிகளை, நீதி ஒரு பக்கம், நீதியின் கனி, கண்களால் இச்சிக்காமல் இருக்கிற கனி, வேலைஸ்தலத்துல நல்லுண்மை, நாம் இருக்கிற இடங்கள்ல நல்லுண்மை, நீதி, பொய் கையெழுத்து கிடையாது. நோ பொய். கடைசியா ஒரு வார்த்தை, எபேசிற்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். எபேசிற்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் இருளாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணம், நீதி, உண்மை விளங்கும். இதான் ஆவியின் கனி. 9ஆம் வசனம். ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும், சகல நற்கிரிகளில் விளங்கும், சகல நீதியிலும் விளங்கும், சகல உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாதிருங்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள். நோ ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ். கள்ளத்தனத்துக்கெல்லாம் கிடையாது. வெளியில எல்லாம் ஒரு யாராவது ஒருத்தவங்க லைசன்ஸ் இல்லாதவங்க, வெளியில உலகத்துல லைசன்ஸ் இல்லாம ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டான்னு வச்சுங்க, உடனே இந்த எஃப்ஐஆர் கேஸ் எப்படி ஆகும் அப்படின்னா, வேற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக லைசன்ஸ் உடையவர்கள் அந்த வண்டி ஓட்டுனது மாதிரி ஃபால்ஸா ஒரு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். இவன்ட்ட லைசன்ஸா வச்சு ஓட்டுனதுனால அவன் வெளியில வந்துருவான். அப்போ அவ்வளவு ஆள்மாறாட்டம், ஒரு உண்மையற்ற தன்மை, அநீதி. ஓட்டுனது ஒருத்தன், எஃப்ஐஆர் போட்டது ஒருத்தன். இது உலகம். இது கனியற்ற அந்தகார கிரியை. இதுக்கு நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உடன்படக்கூடாது. இது எப்படியோ அது போல அலுவலக ரீதியில ஒரு இடத்துல
நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பிரதர், இந்த ஆக்சிடென்ட் கிடையாது, வேற ஒரு காரியம். மேல அதிகாரி சொல்றார், மேல அதிகாரி தான் செஞ்ச தவற நீ ஒத்துக்க. இது சும்மா பெட்டி கேஸ், பெட்டி, சின்ன ஒரு சாதாரண ஒரு சோட்டா மேட்டர். இது எப்படி செய்யறது வழக்கம் தான். அது நீ போய் அந்த இடத்துல என்ன செஞ்சுக்க, ஆஜராயிக்க. நீ இந்த மாதிரி செஞ்சியா நீ தான் அப்படின்னு கேட்குறப்ப அது எல்லாருக்குமே தெரியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ போய் ஊன்னு சொல்லிட்டு அப்படி வெளியில வந்துரு, சரியா விடும். நீனே வெளியில வந்துடும், ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய எல்லாம் கேஸ்லாம் ஆகாது. அது மாதிரி எல்லாரும் செய்வாங்க. நம்ம விசுவாசி, நம்ம தேவ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இது சத்தியம், இது உண்மை. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பைபிள் வாசிக்கிறவன், நான் கிறிஸ்டியன். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, உடன்பட முடியாது, இந்த பாவத்துக்கு என்னால் உடன்பட முடியாது அப்படின்னுப்ப, ஓகே நீ ரொம்ப உத்தமம் இல்லை, ரொம்ப உத்தம புத்திரன் இல்லை, ஓகே. இப்ப கரெக்டா சண்டே வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவோம்ல, நோ ஹாலிடே, டியூட்டி எல்லாம் சண்டே டியூட்டி. நீ உத்தம புத்திரன்ல, உத்தம புத்திரன் நான் பிரதர் அப்படின்னாரு, ப்ளீஸ் தாராளமா என்ன செய்யுங்கன்னு கேட்டா, தாராளம் சண்டேக்கு போங்க, சண்டே வேலைக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏற்கனவே தேவனை என்ன செஞ்சிட்டீங்க சொல்லுங்க அப்போ, யூ ஹேவ் glorified God. உன்னுடைய நீதியின் நிமித்தமாய், உன்னுடைய உண்மையின் நிமித்தமாய் தேவனை ஏற்கனவே நீங்க மகிமைப்படுத்திட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால என்ன, மாசம் ஒரு சண்டே தான் லீவ் கொடுக்கிறார், பரவாயில்ல, glorify that, you glorify God. பிரைஸ் தி லார்ட். இங்க சண்டே வாரம் வர்றதுனால நோ. பிரியமானவர்களே, இவைகளில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து அறியுங்கள். அது பண விஷயமா இருக்கட்டும், அது மனுஷரிடத்துல உண்டான கோப காரியங்களா இருக்கட்டும், அநீதிமான காரியங்களுக்கு புறம்பாக்குற வெளியில வர்ற காரியங்களா இருக்கட்டும், நம்ம நற்கிரியைகள் செய்யறமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பதிலே தேவன் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். ஆமென். ஓகே, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.